பாட்டி இப்படி இப்படி ஸ்டெப் மூவ்மெண்ட் பண்ணிட்டு இப்படி பாட்டி அங்க அங்க கேமராவை பார்த்து புட்டுக்கு இப்படி அப்பா சண்டையில ஊர் சண்டையில சொல்லுவோம்ல பெரிய தொல்லையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது டைலாக் சொல்ல வேணாம் பாட்டி. அப்புறம் பஞ்சாங்கம் நீ பாடு நீ பாடாத பாட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாட்டி வந்து டியூட் சாங் வந்து ஆட போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து டியூட் சாங் வந்து பூட்டி வச்ச குயில் ஒன்று புட்டுக்குச்சி மாமா அப்படிங்கிற சாங் வந்து ரொம்ப வைரலாக ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அந்த சாங் வந்து இப்போ வந்து பாட்டி வந்து டான்ஸ் மூமெண்ட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது, நான் தான் கற்றுக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? என்ன பாட்டி கற்றுக் கொடுக்குறேன் பாட்டி, அதான் கற்றுக் கொடுக்குறேன் பாட்டி. இப்போ வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு பாட்டு வந்து ஹிட்டாக போயிட்டுருக்கு. ஆனால் அது ட்ரெண்டிங் ஆகி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரெண்டிங் ஆச்சு. தம்பி இங்கே வந்து இந்த பக்கம் போ. டவுசர் போட்டிருக்கியா பாட்டி? இப்போ அது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அந்த சாங் வந்து இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். அதை வந்து நீங்களும் நானும் வந்து ரீக்ரியேஷன் பண்ண போகிறோம். ரீக்ரியேஷன்னா என்ன தெரியுங்களா? சரி, அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் சொல்லித்தர வந்து ஸ்டெப்பை மட்டும் போடுங்க, ட்ரெண்டிங் ஆகிடலாம். ட்ரெண்டிங்னா இப்போ வந்து நம்ம பண்ணுற சாங்கை பார்த்துட்டு இந்த ஸ்டெப்பை பார்த்துட்டு டக்குன்னு வந்து ஒரு பெரிய படத்தில் வந்து நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. பெரிய படம்னா வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் எடுக்கிற படம். சின்ன படம்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுக்கிற படம் சின்ன படம். ஏதாச்சும் டிவி ஷோவில் கூட கூப்பிடுவாங்க. பண்ணலாமா? நான் சொல்லித்தர ஸ்டெப் மட்டும் போடுங்க பாட்டி. இப்படி வச்சுங்க. ஆல்ரெடி வச்சுதானே இருக்கு. இப்படி வச்சுக்க பாட்டி. வச்சுட்டியா? இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சும்மா இடுப்பு மட்டும் ஆட்டு. இப்படி பாட்டி இப்படி ஆட்டிட்டு பூட்டி வச்ச குயில் ஒண்ணு புட்டுக்குச்சி மாமா அதை அடைச்சி இப்போ வரலாமா பஞ்சாங்கம் நீ கேளு. ஒன்ன வச்சுதான் பாட்டி, உனக்கு தான் ஃபேன்ஸ் பேஸ் இருக்கு, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. உன்னை பண்ண சொல்லிருக்காங்க நிறைய பேர், அதனாலதான் பொண்ணு வச்சு பண்றாங்க. சும்மா ஒரு ஸ்டெப்பா சொல்லி தரேன் பாட்டி. யாருமே வந்து பிறக்கும் போது வந்து கத்துக்கிட்டு பிறக்கல. தொண்டையில் கிச்கிச்சா இதை எடுத்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கட்டிக்கும் பாருங்க. கேமராமேனுக்கு வந்து தொண்டெல்லாம் கட்டிடுச்சு. சரி, ஆடு பாட்டி ஸ்டெப் நான் சொல்லி தரேன். சும்மா இடுப்பாட்டாயா? நான் சொல்லி தரேன். நீ அங்க போய் நில்லு. நான் டைரக்டரா நீ டைரக்டரா? நீ தானே. அப்புறம் நான் சொல்றத கேளு. இப்போ இப்படி வச்சுக்க பாட்டி. இப்படி நார்மலா இப்போ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்துருக்கீங்களா? ஒரு காந்தியம் பார்க்கலையா? ரஜினிகாந்த் தெரியாதுங்களா? தெரியும். பேசுனது இல்லையா நேர்ல? அதெல்லாம் இப்போ நான் எம்மா காலையில் அவ்வளோ கண்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் இங்க யாராவது கேட்டா ஒண்ணு சொல்லுறாங்க. பாட்டி பாருங்க, இப்போ வந்து ரஜினிகாந்த் அவர் மனசுல நினைச்சீங்க எப்படி பாஷ் அப்படின்னு போவாங்கல்ல, இப்படி பாஷா படத்துல இப்படி போவாங்கல்ல. ரஜினிகாந்த் சார் வந்து எல்லா படத்துலயும் இப்படி ஒரு ஸ்டைல் பண்ணுவார்ல மோஸ்டா, அந்த மாதிரி இப்படி கையில இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்க பாட்டி. இப்படி வச்சுக்கிட்டியா? வச்சுக்கிட்டு இப்படி சும்மா 2 ஸ்டெப் சும்மா ஸ்டெப்பு ட்ரை பண்ணுங்க பாட்டி. முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை, அதுதான் அந்த திருக்குறள் மாதிரி தான்.
பூட்டி வச்ச குயில் ஒண்ணு புட்டுக்குச்சு மாமா அத அணைச்சி இப்போ சுப்பாடா வரலாமா. அந்த அந்த பாட்டு அந்த ஸ்டெப்பு அதாவது ஆடுதில்லப்பா. பாட்டி நீ ஆடு பாட்டி. எனக்கு பாட்டு சரியா டக்குன்னு வர மாட்டேங்குது. ஆனா ஸ்டெப்பு எப்படி போடுறாங்க? சும்மா 2 ஸ்டெப்பு போடு பாட்டி. 2 ஸ்டெப்பு இது மட்டும் யாச்சும் போடு. இது அவங்க செய்யற மாதிரி செய்யாயா உனக்கு என்னயா? ஐயோ முந்திரி கொட்டை அப்படி கீணுறல. முந்திரி கொட்டை சொல்ற மாதிரி முந்திரி கொட்டை கீன்ற மாதிரி சூப்பரா இருக்கு. இப்படி இப்படி இடுப்புல கை வச்சுக்க. ஃபர்ஸ்ட் இப்படி இடுப்புல கை வச்சுக்கணும். அடுத்தது கூட்டி வச்ச இல்ல, ஏன் கூட்டி வைக்கிறோம்? பூட்டி வச்ச குயில் ஒண்ணு இப்படி குயில் ஒண்ணு புட்டுக்குச்சி மாமா இப்படி பாட்டி. அங்க அங்க கேமராவை பார்த்து புட்டுக்குச்சி இப்படி. அப்பா சண்டையில ஊர் சண்டையில சொல்லுவோம்ல, பெரிய தொல்லையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அது டைலாக் சொல்ல வேணாம் பாட்டி. அந்த இது ஃபீல் வந்து மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு அப்பா வச்ச குயில் ஒண்ணு அப்புறம் புட்டுக்குச்சி மாமா அது. அப்புறம் இப்படி 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 பாத்தி. இந்த ஸ்டெப் இப்படி இப்படி திரும்பிங்க. இப்படி இப்படி பண்ண கூடாது பாட்டியா, அப்படின்னா அது தப்பாயிடும். இந்த பக்கம் திரும்பிங்க. திரும்பி இப்படி. இதுதான் மெயின் ஸ்டெப். இதுதான் வந்து ஹிட் ஆச்சு. இப்படி இடுப்பு இப்படி ஆட்டு பாட்டி. இப்படி வளைஞ்சு அப்படி இல்ல, இடுப்பு முன்னாடி கொண்டு போ. அப்புறம் இந்த விழுந்தத பட்டி. அப்புறம் இப்படி மறுபடியும் அதே ஸ்டெப் போட்டு அப்புறம் இந்த பக்கம் எதுக்கு மாத்திருக்கீங்க? இப்படி 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 பாட்டி. அந்த மாதிரி. அப்புறம் பஞ்சாங்கம் நீ பாடு. நீ பாடாத பாட்டி. அந்த ஸ்டெப்புக்கு நான் சொல்றேன். பஞ்சாங்கம் நீ பாடுன்னு நான் பாட்டி பாடு நான் சொன்னேன். நல்லா நோட் பண்ணி பாரு. பஞ்சாங்கம் நீ பாடுன்னு சொன்னேன். அது வந்து அந்த அந்த மூமெண்ட். இல்ல பாட்டி இந்த மாதிரி பண்ணாதான் உனக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் பேஸ் இருக்கு பாட்டி. நிறைய பேர் பாக்குறாங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க. கமெண்ட் நீ படிச்சிருக்கியா? கமெண்ட் படிச்சியா பாட்டி? ஏன் ஏன் கமெண்ட் எல்லாம் படிக்க மாட்டீங்களா? எதுக்கு? ஏன் கமெண்ட் படிக்க மாட்டீங்க பாட்டி? இப்போ அந்த ஒரு 2-3 ஸ்டெப்பு மட்டும் போடு பாட்டி. அது தொடர்ந்து போட்டீங்கன்னா நம்ம அப்படியே போயிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. பேக்கப் பண்ணிடலாம். அடுத்தது இப்படி ஐயோ இப்படி பண்ணுயா. இப்படியே இப்படி பண்ணி பூட்டி வச்ச. அது இப்படி பண்ணல பாட்டி. பூட்டி வச்ச இந்த கை இந்த கை இப்படி வச்சுக்கிட்டு அப்படி பூட்டி வச்ச மண்டை இப்படி ஆட்டணும். பூட்டி வச்ச பூட்டி 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 வச்ச மல்லிகை. பூட்டி வச்ச குயில் ஒண்ணு புட்டுக்குச்சி மாமா. ஒரு புட்டுக்குச்சி மாமா சேர்த்து இப்போ அடக்கி வைக்க. அந்த பக்கம் இருக்கு வைக்க. கிட்ட வரலாம் பஞ்சாங்கம் நீ பாடு. இப்படி இதுதான் பாட்டி ஸ்டெப். ஈஸியா தானே இருக்கு. அது ஸ்டெப் ஓப்பனிங்ல வேணும் போட்டு.
இப்படி இப்படி வச்சுட்டு இப்படி ஓப்பனிங்கில் இப்படி போடணும் பாட்டி. இப்படி இப்படி ஸ்டெப்பு மூவ்மெண்ட் பண்ணிட்டு பூட்டி வச்சு ஆசைப்படலாமா பஞ்சா நீ பாடு பந்த காலம் நீ ஆடு ஓ மார்பில் சாயாது தூங்காது கண்ணு. அதான் என்ன பாட்டி சொல்லி கொடுத்தா அது ஸ்டெப்பே அது சரியா வர மாட்டேங்குது. அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு உடம்பு சரியில்லைன்னா பாட்டி நெல்லு பாட்டி 2 ஸ்டெப் அவ்வளோதான்.